நாங்கள் ஒரு விசை வார்த்தையை திறக்கிறதுக்கு முன்பாக அந்த வார்த்தையின் ஆக்கியோனிடத்திலே எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஒரு விசை நீங்கள் ஜெப சிந்தையிலே கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு பேசும்படியாகவும் தேவ சமூகத்திலே அவரை நாங்கள் வார்த்தை கூடாக கண்டுகொள்ளும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தோடு பேசும்படியாகவும் நாங்கள் ஒரு விசை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நாங்கள் காத்திருப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான காலை பொழுதுக்காக தகப்பனே கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, மீண்டுமாக உம்முடைய பாதபடியிலே வந்து இந்த புதிய ஆண்டிலே முதலாவது வாரம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பழைய வருடத்திலே அநேக ஜனங்கள் மரித்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரே நாளிலே 3000க்கு மேற்பட்ட ஜனங்கள் மரித்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று சொன்னது போல நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு கொடுத்த அந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டிலே எங்களை வழிநடத்தத்தக்கதாக இந்த பூமியிலே ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு தேவன் நீராயிருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய ஆவி இல்லாமல், உம்முடைய வழிநடத்தல் இல்லாமல் நாங்கள் நடக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். செம்மறி ஆடானது ஒரு மேய்ப்பன் இல்லாது நடக்க முடியாதது போல தகப்பனே, நாங்கள் உம்முடைய ஜனமாயிருக்கிறபடினால், உமக்குள்ளான ஒரு செம்மறி ஆடாயிருக்கிறபடினால் நீர் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய வழிநடத்தல் இல்லாமல் நாங்கள் நடக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே தகப்பனே, இந்த புதிய ஆண்டிலே அடியானையும் உம்முடைய ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே உமக்குள்ளாக வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாகத்தோடு வந்தவர்களை ஆண்டவரே நீர் ஒருவரை அறிந்த தேவனாயிருக்கிறீர். ஒரு மனிதனுக்காக பேசத்தக்கதான ஒரு தெய்வம் நீராயிருக்கிறீர். ஒரு ஆடுக்காக இறங்கி வருகிற தேவன், ஒரு மனிதனுக்காக தூரம் பாராமல் நடந்து போகிற தேவன், ஒரு மனிதனுக்காக எல்லாவற்றையும் அசைக்கிற தேவன் நீராயிருக்கிறபடினால் கர்த்தாவே, எங்களுக்காக பாவியான மனிதனுக்காக நீர் இறங்கி வந்த தேவன், உம்முடைய அன்பு மிகவும் உயர்ந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் நிற்க தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின தேவனாயிருக்கிறீர். அதனாலே தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம். நாங்கள் மேன்மை பாராட்டவோ, நாங்கள் பெருமை பாராட்டவோ இங்கே எதுவுமே இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒரு மனிதனுடைய சுவாசம் இல்லாமல் போகுமானால் அவன் எந்த காரியமும் அவனிடத்தில் எடுக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் பலவினவர்கள். ஆனால் உம்முடைய ஆவியினாலே எங்களை தாங்கி, எங்களை பலப்படுத்தி உம்முடைய பரிசுத்த பாதையிலே எங்களை நடத்தும். இந்த அருமையான நேரத்திலே தகப்பனே, வாசிக்க போற வார்த்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன நோக்கத்துக்காக நீர் ஒரு பொருளை தெரிந்து கொண்டீரோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே தகப்பனே, எதுவுமே வெறுமனே திரும்பாதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே இந்த பொருளையும் வார்த்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் ஆயத்தப்படவும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் சரீரங்களிலே நீர் இறங்கி நீர் அவர்கள் சிந்தையை மாற்றி ஆண்டவரே அந்த விளங்காத சத்தத்தை ஆண்டவரே அவர்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபையை நீர் கொடுத்தருளும். பவுலை நீர் சந்தித்த வேளையிலே அவனோடு கூட ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அவளுக்கு, அந்த ஜனங்களுக்கு அது விளங்காத சத்தமாயிருந்தது. ஏதோ ஒரு சத்தமிடுகிறது போல மாத்திரம் இருந்தது. யார் பேசினது என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதே போல தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே, இது உம்முடைய சத்தம் என்பதையும் உம்முடைய வார்த்தை என்பதையும் உம்முடைய செய்தி என்பதையும் அறிந்து கொள்ள உம்முடைய ஆவி இல்லாமல் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய ஆவி இல்லாமல் ஒருவனும் உம்முடையதை அறிய முடியாது என்று சொன்னது போல தகப்பனே, என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்றது போல தகப்பனே, எங்களை தாழ்த்துறோம். உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும். வாசிக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். அதிலே நீர் மகிமைப்படும். நீர் பேசும். எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எழுந்த வண்ணமாகவே யோனா 1 அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம்.
யோனா 1 அதிகாரம் 1072 பக்கம். யோனா 1 அதிகாரம் பழைய ஏற்பாடு 1072 பக்கம். 1 to 3 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். சத்தமாக வாசியுங்கள். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எத்தினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென், ஆமென். அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முன்னுக்கு இடம் இருக்கு, வந்து இருங்க. இதுல இருங்க. அதில் ஒரு ஆள் இருக்கலாம். ஆமென். இந்த அருமையான நேரத்திலே யோனா என்ற ஒரு தலையங்கத்திலே நான் சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். நாங்கள் ஏற்கனவே இந்த காரியங்களை பார்த்திருந்தாலும் இந்த புதிய ஆண்டிலே தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒரு பொருளை அணுகி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த காலமானது எப்படி என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ மதமானது எப்படி அவர் தன்னுடைய இலக்கை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியமானது தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் காலம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் எப்போதுமே அறிந்திருக்கிறீர்கள், நாகரிகம், கல்வி, அங்கே ஐஸ்வர்யம் ஒவ்வொன்றும் அங்கே பெறுகிற வேளையிலே அங்கே பாவமானது ஆட்டோமேட்டிக், அது அங்கே அதாவது எப்படி நடைமுறையிலே அது எப்படியாக உள் நுழைகிறது என்பதை நீங்கள் ஆதியாகமம் துவக்கி நீங்கள் பார்த்து வந்திருக்கிறீர்கள். இந்த இலங்கையும் அப்படியாக நாங்கள் ஒவ்வொரு உலக நாடுகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் பாவமானது எப்படி நாகரிகத்துக்கூடாக பிரவேசிக்கிறது என்பதையும், இந்த நாகரிகமானது எப்படி தேவனுடைய அன்பை விட்டு அங்கே ஞானத்தினாலே அங்கே வழி விளக்கிறது என்பதையும் நீங்கள் கண்டு வருகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை காண முடியும். அதே போல வேதத்திலும் எப்படி நோவாவுடைய நாட்களிலே ஜனங்கள் பாவம் பெருகி நாகரிகம் பெருகிற வேளையிலே ஜனங்கள் தேவனை எப்படி மறந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த காலமானது விஞ்ஞானங்கள் அதிக பெருக்கத்தினாலும் இன்னைக்கு நாகரிகங்கள் அதிக உச்சநிலை அடைகிறதினாலும், அது மாத்திரமில்லை, தீக்கர் சொல்றார், ஜனங்கள் நாகரிகங்கள் அங்கே கூடுகிற வேளையிலே ஜனங்கள் அதிக ஜனத்தொகை ஏற்படுகிற வேளையிலே அதிக பாவங்கள் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு அநேக பாவங்களை அநேக நாடுகள் அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிற மனிதர்கள் எதற்காக தேவன் ஜனங்களை அழித்தார் என்பதை மறந்து அதற்காக போராடுகிறதை பார்க்கிறோம். அதிலே ரோமன் கத்தோலிக் அங்கே தலைவர் யார், போப் கூட அந்த ஓரின சேர்க்கைக்கும் என அதே நேரத்திலே அங்கே ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் விவாகமாகலாம் என்ற சட்டத்துக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், குரல் கொடுக்கிறதை பார்க்கிறார்கள். அங்கே குரல் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் சொல்ற கருத்துக்கள் எப்படி, அவர்களும் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள், அதனாலே அவருடைய விருப்பங்களை செய்ய அவர்களுக்கு உரிமை உண்டு. இது பார்க்கிற வேளையிலே எப்படி இருக்கு, சரி. ஆனால் தேவன் எதை சொல்கிறார், தேவனுடைய கட்டளை என்ன, தேவன் எதற்காக அவர் அளித்தார், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அவர்கள் அறியாமல் தங்களுடைய ஞானத்தினாலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலக கிறிஸ்தவ நாடுகள் அதை அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ அங்கே ஜனங்கள் மத்தியிலும், இன்னைக்கு அநேக சபைகள் மத்தியிலும், அநேக பரிசுத்தமான்கள் மத்தியிலும் அப்படியான கருத்துக்கள் எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாட்டின் காரியங்கள், நாட்டின் ஒழுங்குமுறைகள், அவர்கள் ராயனுடைய நீதியை தேவனுடைய நீதியோடு கலந்து கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
இதற்காக நாங்கள் பேசப்படுகிற வேளையிலே அங்கே ஜனங்களால் பகைக்கப்பட வேண்டிய ஒரு காலம். ஏனென்றால் நாகரிக நேரத்திலே தேவனுடைய விசுவாசத்தை குறித்து அங்கே பேசினா ஜனங்களுக்கு அது வினோதமாயிருக்கு. ஆனால் தேவன் விரும்புகிற காரியங்களை நாங்கள் பேச நாங்கள் அங்கே தேவன் அதற்காக எங்களை நியமித்திருக்கிறார். ஆமென். அதனால்தான் இன்றைக்கு இந்த காலம் அங்கே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு காலமாயிருக்கிறது. இந்த செய்தியை படிக்கிற வேளையிலே நான் அதிகமாய் தீர்க்கதரிசி சொல்ற ஒரு வசனத்தை எடுத்தேன். பொறுப்புகளில் இருந்து விலகி ஓடுதல். அங்கே யோனா தன்னுடைய பொறுப்பில் இருந்து எப்படி விலகி ஓடினான் என்பதை நான் அங்கே பார்த்தேன். அதனால இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து எப்படி விலகி ஓடுகிறார்கள் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து இந்த பூமியிலே தேவன் ஒரு நோக்கத்துக்காக ஒரு மனிதனை உண்டாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் மனிதனை அங்கே உண்டாக்கி, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அங்கே ஒரு மனைவியை ஏற்படுத்தி, அந்த மனைவியும் அவர்கள் தனிமையாக இருப்பது நல்லதென்று தேவன் பிள்ளைகளை அனுமதித்து கடந்து போனதை பார்க்கிறோம். அதே போல இந்த பூமியில நாங்கள் ஒரு மனிதன் தனிமையாக இல்லாதபடி தேவன் குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் குடும்பங்கள் தங்கள் தங்கள் பொறுப்புகளில் இருந்து எப்படி தேவனை மகிமைப்படுத்தி கடந்து போக வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு போதித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாகரிகங்கள், இன்றைக்கு உலக ஒழுங்குகள் தங்களுடைய பொறுப்புகளை ஜனங்கள் செய்யாதபடி, தேவன் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அவர்கள் நடக்காதபடி தங்களுடைய வழிகளிலே நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தான் எதை அங்கே உரைத்தாரோ அதிலே நடவாதபடி தேவன் ஒவ்வொரு மனிதன், ஆணுக்கு தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், பெண்ணுக்கென ஒரு தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளுக்கென தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எல்லா மனிதனுக்கும் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனை கனம் பண்ண வேண்டும், தேவனுக்குள்ளாக நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், காரியங்கள் தேவனை அணுகாததினாலே இன்றைக்கு அநேக பொறுப்புகளில் இருந்து நாங்கள் அறியாமையிலே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு, இன்றைக்கு அறியாமையிலே பொறுப்புகளை மறந்து இன்றைக்கு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் தீர்க்கதரிசி சொல்வார், இன்னைக்கு ஜனங்கள் பொறுப்புகளை மறந்து, தேவனுடைய வழியை மறந்து, தேவன் என்னத்தை ஜனங்களுக்கு சொன்னார் என்பதை மறந்து தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து அவர்கள் அசட்டை பண்ணி கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தீர்க்கதரிசி சொல்வார், யோனா ஒரு அவிசுவாசி அல்ல, பின்வாங்கி போன ஒரு மனிதனும் அல்ல. ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து விலகியோட அவன் முயற்சித்து அவன் விரும்பினான். இது இந்த பொருளை பார்க்கிற வேளையிலே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு தேவனுடைய கிருபை உள்ள ஒரு மனிதனை தேவன் எப்படி அவன் விலகினாலும் வழி நடத்துகிறார் என்பதை பார்க்கிற வேளையிலே சந்தோஷமாக இருந்தது. ஆமென். அது ஒரு பெரிதான கிருபை, அது எல்லாருக்கும் அல்ல. ஆனால் இன்றைக்கு தேவன் ஜனங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஊழியக்காலுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், கணவன்மார்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கார், மனைவிமார்களுக்கு ஒரு பொறுப்பு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பொறுப்பு. ஆனால் நாங்கள் அறியாமையிலே நாங்கள் என்ன செய்கிறோம், பொறுப்புகளை அசட்டை பண்ணுகிறோம். ஆனால் நீங்கள் பொறுப்புகளை அசட்டை பண்ணி உங்களால் முன்னேறி கடந்து செல்ல முடியாது. இந்த காரியமும் அதுக்கு உதாரணமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் நினைத்ததுதான் அங்கே நிறைவேறும். பிலியாம் கூட தேவன் சொன்னதை மறந்து போனா அது சரிவரை. யோனா கூட தேவனுடைய வழியில நடக்காம அவன் விலகியோட முயற்சினான், அதுவும் சரிவரா. அதே போலதான் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நோக்கம், தேவன் இந்த பூமியில ஏன் மனிதனை உண்டாக்கி, தேவன் ஏன் என்னை ஒரு கிறிஸ்தவனாய் தெரிந்து கொண்டார் என்ற நோக்கத்தை இன்றைக்கு உலகம் மறந்து விட்டது. இந்த நேரத்திலே இது போதிக்கிற வேளையில வினோதமாய் உங்களுக்கு இருக்கலாம். அப்படியானால் இந்த காலத்திலே நாங்கள் எப்படி நடக்க முடியும், அப்படி நாங்கள் நடக்கிறது கஷ்டம் என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் தேவ பரிசுத்தவான்களை ஒப்பிட்டு பாருங்கள். எப்படிப்பட்ட காலமாயிருந்தாலும், ராயனுடைய எப்படிப்பட்ட நீதியாயிருந்தாலும், தேவனுக்கு அது புறம்பாயிருந்தால் தேவனுடைய காரியத்துக்கே அவர்கள் கனத்தை கொடுத்தார்கள்.
அதே போலதான் தேவன் இந்த காலத்திலும் ஒரு சிறுமந்தை அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்படியான ஒரு சிறுமந்தை கூட்டத்தை தேவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்படியான ஒரு சிறு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அது உலகம் எங்கும் அது இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஆமென். எப்பயுமே நீங்கள் பொறுப்புகளை தள்ளி கடந்து போக முடியாது. நீங்கள் பொறுப்புகளில் இருந்து, தேவனுடைய பொறுப்புகளில் இருந்து நீங்கள் விலகி எப்பயுமே ஓட முடியாது. யோனாவும் அவன் என்ன செய்தான்? விலகி ஓட முயற்சித்தான். ஆனால் அது முடியாமல் இருந்தது. அதனாலே நான் ஒரு சிறு காரியத்தை வாசித்து நான் போக விரும்புகிறேன். ஆமென். பாருங்கள், திகசுவா பாருங்க. நாம் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நாம் சந்திக்க வேண்டிய பொறுப்புகள் அநேகம். ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உங்கள் மனைவியை தெரிந்து கொள்ளும் விஷயத்தில் அல்லது கணவனை தெரிந்து கொள்ளும் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. பிறகு நீங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டும், ஒரு கால் நீங்கள் ஒரு வீட்டை கட்டலாம், அது ஒரு அழகான வீடு. பிறகு ஞாபகம் கொள்ளுங்கள், மணமான பெண் என்னும் முறையில் பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அந்த அழகான சுவர்களில் பிள்ளைகள் கைகளை வைத்து அவைகளை அழுக்காக்காதபடி நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அவளுக்கு உடுக்க உடைகளை, உண்ண உணவையும் அளிக்க வேண்டிய பொறுப்பு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எல்லாமே பொறுப்பு தான். பொறுப்பை வகிக்கலாம், அதை தள்ளி விடுவது மிகவும் எளிதான செயல். விவாகம் என்பது எல்லா விதங்களிலும் பொறுப்பு வாய்ந்தது என்று நாம் காண்கிறோம். ஆமென். அதான் திகசா. ஆனால் பொறுப்பை 53வது பந்தி. ஆனால் பொறுப்பை வகிப்பது என்பது சில நேரங்களில் நமது தோலை உரித்துவிடும் அளவுக்கு அவ்வளவு கடினமாகி விடுகிறது. தந்தை என்னும் முறையில் உங்கள் பிள்ளைகளை அடித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளை அடிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தந்தை அல்லது தாய் என்னும் முறையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. ஏனெனில் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனோத்துவ நிபுணரின் பார்வையிலும் அது இன்னமும் நல்லதாக தென்படுகிறது. அது இன்னமும் தேவனுடைய சத்தியமாய் நிலைத்து வருகிறது. அதை மாத்திரம் நாம் கையாண்டு வைத்திருந்தால் இளைஞரின் நெறி தவறுதல் போன்ற துர்நாற்றமான காரியங்கள் நம்முடைய இன்று காணப்படாது. ஆனால் வீட்டிற்கான அந்த பழமையான பொன்னான சட்டம் நீண்ட காலத்துக்கு முன்பே கைவிடப்பட்டு பிள்ளைகள் தங்கள் விருப்பப்படி நடக்க அனுமதிக்கப்படுகின்றன. ஆமென். பாருங்க, பிள்ளைகள் இன்றைக்கு எப்படியான காலம்? தங்களுடைய விருப்பத்தின்படி. இன்னைக்கு வெளிநாட்டு நாகரிகங்கள் என்ன செய்யறது? எல்லா நாடுகளுக்கும் போகிறது. நான் என்னத்துக்கு நான் இதை வாசிச்சேன்? இது என்னுடைய சொந்த கருத்தா இருக்கக்கூடாது. இது தீர்க்கதரிசியுடைய கருத்தா இருக்கு. இன்றைக்கு தேவனால் அனுப்பப்பட்டு தேவனுடைய மனவாட்டிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியமாய் அது இருக்கு. அதனாலே நாங்கள் இன்றைக்கு தேவனுக்குள்ளாக குடும்பமாக தனி மனிதர்களாக நாங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்புக்கு இன்னைக்கு எல்லாரும் அதை தட்டி கழிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு பிள்ளை வளர்ப்பிலே இன்னைக்கு அநேக பெண்கள் அதை அசட்டையாய் வளர்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வளர்க்கிற முறையிலே அவர்களால் அதை அங்கே பிள்ளைகளை சரியான விதத்திலே வளர்க்க முடியாத ஒரு காலமாய் அது இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு மனிதனுடைய சிந்தைகள் தங்களுடைய தேவனுடைய நோக்கத்தை மறந்து இன்னைக்கு வேறு காரியங்களிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் இதனுடைய காரியமாயிருக்கு. அதே போலதான் அங்கே யோனா எதற்காக அவன் பின்வாங்கினான்? யோனாவுடைய பின்மாற்றத்துக்கான காரணம் என்ன? பின்மாற்றம் என்பது என்ன? பொறுப்பை தள்ளிவிடுவதற்கான காரணம் என்னென்றால் அவன் ஒரு எபிரேயனாயிருந்தான், அவன் ஒரு யூதனாயிருந்தான். அவன் அழைக்கப்பட்ட இடமானது அங்கே நினிவேயாயிருந்தது. அது பிரஜாதியின் பட்டணமாயிருந்தது. அதனாலே பிரஜாதியார் யூதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலே இவன் பிரசங்கிக்க அவன் அங்கே பயந்தான். ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது. அதனாலே அவன் என்ன செய்தான்? கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அவன் தள்ளிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போல நாங்களும் அநேக முறை செய்கிற ஜனமாயிருக்கு. நாங்கள் ஒரு நோக்கங்களை அறிந்து தேவன் என்னத்தை சொல்லுகிறார் என்பதை மறந்து
நாங்கள் என்ன செய்கிறோம்டா, எங்களுடைய ஞானத்தினாலே நாங்கள் எங்கள் பொறுப்புகளை தள்ளி போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒரு பொறுப்பை தருவாரானால் தேவன் அங்கே வழிநடத்த சீர்படுத்த ஒரு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் தேவன் அவர் தகுதி பார்த்து கொடுப்பதில்லை. தேவன் ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கொடுத்து தன்னுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் செய்கிற ஒரு மனிதனை தான் அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய ஞானமோ உங்களுடைய திறமையை கொண்டு அவர் கொடுப்பதில்லை. நீங்கள் அவருக்கு கொடுக்கிறதை செய்கிற வேளையிலே நீங்கள் மிக உயர்ந்த விலையுள்ள மனிதர்களாக இருக்கிறீர்கள். அதனாலதான் தேவன் ஒரு ரட்சிப்பை ஒரு வினோத காரியங்களிலே தர விரும்புகிறார். ஒரு சரியில்லாத ஒரு கணவனை அவர் ரட்சிக்க விரும்பணுமென்றா அவன் கண்டுகொள்ள ஒரு மனைவியை அவர் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார், உன்னுடைய கற்புள்ள நடவடிக்கையினால் உன்னுடைய பரிசுத்த ஜீவிதத்தினாலே அவனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள. பாருங்க எப்படி ஒரு வழி. இன்னொரு இடத்தில் அவள் என்ன அவனுக்கு சேவை செய்து காரியங்களை நடத்தி அவள் பிள்ளை பேற்றினாலே அவள் ரட்சிக்கப்பட முடியும். ஏனென்றா கணவனுக்கு அவள் சுமந்து கணவனுடைய விருப்பத்தின்படி நடந்து அவள் கணவன் விரும்புகிற மாதிரி ஒரு பிள்ளையை கொடுத்து அதை வளர்ப்பதினாலே அவள் ரட்சிக்கப்பட முடியும் என்று அங்கே வேதம் சொல்லு. நான் சொல்லல, வேதம் சொல்லு. என்ன பொறுப்பு, நீங்க பொறுப்புகளை சரியா நடந்தா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனம். அறியாமலே நீங்க தேவனுடைய வழியில நீங்க வந்து அவரை சந்திக்க முடியும். ஆனா நீங்க அந்த பொறுப்புகளில் இருந்து நீங்க விலகி ஓடுகிறீங்க. நீங்க அறியாம விலகுறீங்க, சூழலை கண்டு நீங்க விலகுறீங்க. ஆனா நீங்க அதன் கடமையில பாதையிலே நின்றா நீங்க ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யற தேவனாயிருக்கு. நீங்க மற்றொன்றையும் பார்க்க தேவையில்லை. தேவன் அங்கே சீர்படுத்த தேவன் வல்லமுள்ள தேவனாயிருக்கு. அதனாலதான் யோனா அங்கே என்ன செய்தான், தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி ஓட முயற்சித்தான். அதுக்காக தேவன் ஆழமாத்தினார். யோனா தான் அங்க பிரசங்கிக்கும். எலியாவை அங்க அனுப்பி வேறொரு மனிதன் அங்க அனுப்பல, மோசே அனுப்பல, நோவாவை அனுப்பலாம். அங்க நினிவேக்கு பிரசங்கம் பண்ண யோனாதான் அங்க அனுப்பப்பட வேண்டும். ஆமே, பாருங்க இதை பார்க்கும்போது தேவண்ட கிருபை இவ்வளவு மகத்தானது. தேவண்ட தெரிந்து கொள்ளுதலை நான் இதுல கண்டுகொண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்பதை நான் கண்டுகொண்டேன். அது அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், நாங்க தெரிந்து கொள்ள முடியாது. நாங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து முயற்சி செய்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தேவன் பாருங்க, அவன் சமூகத்தை விட்டு விலகியோட முயற்சித்தான். அதற்காக தேவன் எல்லா சூழலையும் அசைத்தான். பாருங்க, உங்களுக்காக தேவன் எல்லாமே அசைப்பார். பாருங்க, ஒரு மனிதனுக்காக காற்று அங்கு வீசப்பட்டது, ஒரு மனிதனுக்காக கடல் கொந்தளித்தது, ஒரு மனிதனுக்காக படகு மூழ்க போனது. அவன் அங்கு இருக்க முடியாது. சில மனிதர்களுக்காக சில பேர் தேவன் விருப்பம் இல்லாத காரியங்கள் செய்யறதுக்காக சில நாட்டில் சூழல் நடக்கல். அதை கண்டு நீங்க தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளவும். உங்களுக்காக மற்றவர் ஒரு காரியத்தை உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி தேவன் செய்கிறவராயிருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? அப்படியேதான் தேவன். நீங்க யாரு தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்திருந்தா இந்த பூமியை அசையும். நாங்க கண்டுகொள்ளணும். இது நினத்துக்காக தேவனுடைய பொறுப்பில் இருந்து நாங்க விலகி போனோமா? நீங்க உங்களோட பொறுப்புகள் இருந்து உங்களோட குடும்ப வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய வழியிலிருந்து நீங்க விலகுற வேளையில எல்லாமே அசை. நீங்க உணர்ந்து கொள்ளவும். நான் என்ன தவறு விட்ட, நான் என்னுடைய பொறுப்பில் இருந்து நான் எங்க விலகி போன. நான் பாருங்க, யோனாவுக்காக தேவன் அங்கே காற்றிலே இருந்தார் என்று தீர்க்கிறார். தேவன் சமுத்திரத்திலே இருந்தார், படகிலே இருந்தார், மீனின் வயிற்றில் கூட தேவன் அங்கே இருந்தார். ஏனென்றா அவன் நினிவேக்கு போக வேண்டியதாயிருந்தது. ஆமே, அதனாலே பாருங்கள், அவன் தர்சீசுக்கு போக விரும்பினான்.
நினிவேக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் அவன் தர்சீசுக்கு அவன் விலகி ஓடினான். அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அதே நிலையில் இருக்கிறார்கள். தேவனுடைய காரியத்துக்கு போக வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற வேளையிலே இன்றைக்கு அவர்கள் அங்கே தர்சீசுக்கு போக அங்கே விரும்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வருடம், இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயமானது அந்த நிலைக்கு போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறையானது அந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பெற்றோர்கள் அங்கே பொறுப்பு, தேவனுக்கு எப்படி இந்த பிள்ளையை வளர்ப்போம் என்பதை பொறுப்பில் இருந்து மறந்து இன்னைக்கு உலகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் கல்வியை சொல்லவில்லை. கல்வி என்பது ஒரு பிள்ளைக்கு அவசியம். ஆனால் அது தேவனுடைய அன்பை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு பிள்ளை ஆண் பெண் என்று நீங்க கண்டுகொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்ற வண்ணமாக நீங்க நடைமுறைப்படுத்தும், படிப்பிக்க வேணும். ஆனால் படிப்பித்து அது தெரிவு செய்கிற தொழில் எப்படிப்பட்டது என்றது நீங்க தீர்மானிக்க வேண்டும். பெற்றோருக்கு உரிமை உண்டு. வளர்ந்து அதற்கு பிற்பாடு அது மாறினா அது தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப யார் அதை வழி நடத்த வேண்டியது யார்? நெறிப்படுத்த வேண்டிய கடமை யாரிடம் இருக்கு? ஆனால் நீங்கள் அதை மறக்கிறீர்கள். ஏண்டா தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், நீங்க எப்படி நடத்த வேண்டும் என்று. அப்ப இது யாருடைய காரியமாயிருக்கு? அப்ப யார் அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்? நீங்க கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஏண்டா தேவன் திரும்பி வருகிற வேளையிலே நீங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும். தாவீது அங்கே ராஜாவுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு அங்கே சிமி என்பவனாலே காரி துப்பப்பட்டான். ஆனால் ஒரு நாள் அவன் ராஜாவா வருகிற வேளையிலே இவன் அழுது கொண்டு அவனிடம் ஓடி வர வேண்டியதா இருந்தது. ஏனென்றா அவன் ராஜாவாக அங்கே வருகிறான். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அதே வண்ணமாக காரி துப்பினார்கள். எப்படி தாவீதின் குமாரனாய் அவர் வந்தார், அதே போல தாவீதுக்கு காரி துப்பி 800 வருடங்கள் கழித்து அதே இயேசு கிறிஸ்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? காரி துப்பினார்கள். ஆனால் வேதம் வெளிப்படுத்தல் என்ன சொல்கிறது? அவரை குத்தினவர்களும் துப்பினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். ஆமென். பாருங்க, தாவீதுக்கு நடந்தது அங்கே இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது. தாவீது ராஜாவா வருகிற வேளையிலே அவர்கள் ஓடி வந்து அழுதார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலும் இவர்கள் ஓடி வந்து அழ வேண்டும். ஏனென்றால் அவரை பரியாசம் பண்ணினார், அவருக்கு காரி துப்பினார். பாருங்க, அதனாலே அது மீண்டும் அங்கே வந்து ஆகணும். நீங்கள் பரியாசம் பண்ணி நீங்கள் பொறுப்புகளில் இருந்து விலகி ஓடி நீங்க ஓடினதற்காக தேவன் அந்த மீண்டும் வருகிற வேளையிலே உங்களுடைய பொறுப்பில் இருந்து தவறினதற்காக நீங்கள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அது மாற்றமே இல்லை. ஏனென்றா தேவன் அந்த வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்க்கிற தேவனாயிருக்கு. அதனால நீங்க விளையாட முடியாது. நீங்க ஒரு பிள்ளை கெட்டு போறதற்கு தேவனை விட்டு வழி விலகி தேவன காரியத்தை விட்டு நீங்க கொடுத்து 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 அனுப்பிட்டு நீங்க காரியங்களுக்கு பிற்பாடு நீங்க யோசிச்சு அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்வதற்கு எந்த காரியமும் அங்கே இல்லை. ஏனென்றா தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கு. அதே போலதான் அங்கே யோனாக்கு தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்தான். ஆனா அவன் என்ன செய்தான்? அதை தட்டி கழித்து அவன் அங்கே கடந்து போனான். ஆனா தேவன் என்ன செய்தார்? கடல் காற்றை கொண்டு வந்தார். தேவன் சமுத்திரத்தை அசைத்தான். அப்ப அவங்க கேட்கிறாங்க, சீட்டு போட்டாங்க. போட்ட வேளையில சீட்டு யோனாவுடைய பேர்ல வந்துச்சு. அப்ப அவன் கேட்கிறான், நீ ஏன் இப்படி செய்தா? என்ன காரியம்? அப்ப அவன் சொல்றான், நான் கடவுளுக்குள்ள பக்தி வைராக்கியமான ஒரு மனிதன். அவன் பின்வாங்கி போன மனிதன் அல்ல. ஆனா நான் தேவ சமூகத்தை விட்டு விலகியோட முயற்சித்தேன். ஆமே, நான் தேவ சமூகத்தை விட்டு விலகியோட முயற்சித்தேன். அப்ப அவங்க கேட்கிறாங்க, அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவங்களுக்கு பயம் இருக்குன்னு தானே, ஏன்னா இவனுக்கா எல்லாம் நடக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, இவன் சொன்னான், என்னை தூக்கி போடுங்க, அப்ப எல்லாமே சரியாகும். பாருங்க, ஒருவனுடைய இடரல், ஒருவனுடைய காரியம் மற்றவரை எப்படி பாதிக்குது என்று பாரு. புரியுதா உங்களுக்கு? நான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், ஒருவனுடைய தவறு எத்தனை பேரை கொண்டுச்சு, உண்மையான நல்ல மனிதர்களை.
36 பேர் செத்தாங்க. அது எப்படிப்பட்டவங்களா? நல்லவங்க. தாவீது செஞ்ச புலியால நல்ல ஒரு ஊசா செத்தான, பெட்டிய தொட்டான், விழக்கூடாது, தேவண்ட காரியம் விழுந்து போகக்கூடாதுன்னு நல்லதை செஞ்சு அடி வாங்கின. இப்போ பாருங்க, ஒருவருடைய தவறு காரியங்களை மாற்றி போடுறத நாங்கள் பார்க்கணும். அதால தான் நான் அடிக்கடி நினைக்கிறேன், ஒரு காரியங்கள் போகக்குள்ள நானும் என்ன ஆராயிறேன். ஏனண்டா காரியங்கள் நாங்கள் அதிகமாக இருக்கக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருடைய தவறுக்காக மற்ற காரியத்தை செய்வோம். நாங்கள் தேவ சித்தத்தை விட்டு தேவன் கொடுத்த பொறுப்பிலிருந்து நாங்கள் விலகுற வேளையில் தேவங்கிட குடும்ப காரியத்தையோ மற்ற காரியத்தை அவர் மாற்றுவோம். புரியுதா உங்களுக்கு? நாங்கள் செய்தி ஆவியோடு இருந்தால் தான் நான் எதை பேசுகிறேன், நீங்கள் செய்தியை படித்தாதான் தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நான் அழகான கட்டிங்கை உங்களுக்கு தொடர்ந்து அனுப்பிட்டுருக்கு. வெத்தில் பேசுகிறது இப்போ என்ன புகையிலையை குறித்து நேற்று போட்டேன் ராத்திரியில், வாசித்து பார்த்தீங்க? புகையில தோட்டத்தில் வேலை செய்கிறது நல்லதா, வளர்ப்பது சரியா, அதை சாப்பிட்றதும் சரியா? அப்போ அதுக்கு பதில் இருந்துச்சேன்னா ரெண்டுமே தவறாயிருக்கு. அதுக்காக இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? வெத்தில் சப்பக்கூடாது, சப்பக்கூடாண்டா சப்பக்கூடாது. ஒரு மருத்துவத்துக்காக நீங்கள் பாவிக்க, சளிக்கோ என்னத்துக்கோ ஒரு காரியத்துக்கு செய்யலாம். ஆனால் காரியங்கள் ஒரு போதைக்காகவோ ஒரு நடைமுறைக்காகவோ செய்தால் அது பாவமாயிருக்கு. ஏற்றுக்கொள்றீங்களா? தேவன் அதை வாக்குரைத்திருக்கு. அவர் தீக்கரிசியை கொண்டு சொல்லியிருக்கார், இது என்னுடைய காரியம். நீங்கள் தீக்கரிசி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளும். அப்ப பாருங்க, ஒரு காரியத்துக்காக எங்க எல்லாமே மாற்றம் அடைந்து, ஏனண்டா தேவண்ட வழியை விட்டு விலகிற வேளையில தேவன் இந்த காரியங்களை அசைப்பார். ஏண்டா அது அவருடைய ஒழுங்குமுறை ஆயிருக்கு. தான் நேசிக்கிறவங்களை என்ன செய்யறாரா? சிச்சித்து அவர் கடிஞ்சு கொள்றார். அவர் துன்மார்க்கனோட போட்டு அழிக்கிறது இல்லை, அவர் நேசிக்கிறவங்க. துன்மார்க்கனா போட்டு அழிச்சிருவு, ஆனா நேசிக்கிறவங்களை அவர் சிச்சித்து கடிந்து கொள்ற தேவனாயிரும். அதனால தேவன் சின்ன சின்ன சிச்சைகளை அனுப்புவான். பாருங்க, அவன் பக்தி உள்ள மனிதன், ஆனா இது செய்ய முடியாதுன்னு அவன் நினைத்தான். அதே போலதான் இன்றைக்கு நீங்க கொடுக்கப்பட்ட காரியங்களை இதை செய்ய முடியாது நீங்க விலகியோட முயற்சிக்கிறீங்க. ஆனா நீங்க உங்களோட பொறுப்புகள் ஆராய்ஞ்சு பாருங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா தேவன் குடும்பத்தை தந்து ஒரு பொறுப்பை தந்திருக்கலாம், ஒரு காரியங்களை தந்து ஒரு பொறுப்பை தந்திருக்க, எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு பொறுப்பை தந்திருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? காரியங்களை செய்து நீங்க நடக்க வேண்டிய ஜனங்களாயிருக்கிறீர்கள். ஆமேன். பாருங்க, அதான் பாருங்க 101வது பந்தியில இடத்துண்டில்லை. இச்செய்தியை போன்று நீங்கள் இச்செய்தியை விசுவாசிக்கிறேன் என்று கூறிவிட்டு அதன்படி நடக்கவில்லை என்றால் அதனால் என்ன பயன்? பாருங்கள், நோவா தான் கூறினதை உறுதிப்படுத்த தான் சுத்தியலுடன் சென்று வேலை செய்து வேலையை உண்டாக்கினான். நாமும் அவ்வாறே செய்ய வேண்டும். நாமும் வேலை செய்து நமது விசுவாசத்தை நமது கிரியையினாலே நிரூபிக்க வேண்டும். நமது கிரியையிலே நமது விசுவாசத்தை நிரூபிக்கின்றன. ஆமென். அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும்? நாங்க விசுவாசிச்சு ஆமென் என்று சொல்ற ஒரு காரியம் அல்ல. இந்த நாளிலே வெளியேறப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எங்களுக்காக அனுப்பினார் என்பது ஒரு காரியம் அல்ல. நாங்கள் அவருடைய செய்தியை விசுவாசித்து அதன்படி கிரியை நடப்பிப்பதே ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்றா அதை தான் தேவன் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஏனென்றா அதுதான் சத்தியமாயிருக்கு. ஏண்டா நீங்க ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினா சூழல் அவர் மாற்றுவார். ஆமென். ஏனென்றால் அங்கே அவன்தான் அங்கே பேசி ஆக வேண்டியதாயிருக்கு. மோசே என்ன செய்தான்? ஓடி போக முயற்சித்தான். தன்னுடைய பொறுப்பில் இருந்து ஓடி முயற்சி 40 வருடமாய் காத்திருந்தான். தேவன் விட்டாரா? மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வேண்டியதாயிருக்கு. அதே போலதான் தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கா. வேறொருவர் வந்து உங்களோட பொறுப்பை செய்ய, ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி ஒரு தாய்மார தேவன் வந்து பிள்ளையை வளர்க்க ஏற்படுத்தினா வேறொருவன் வந்து அதை செய்ய முடியாது. நீங்க தான் அதை செய்தாகும்.
கணவனாக அங்கே ஒரு மனிதனை உண்டாக்கி இருந்தா வேறொருவன் வந்து அதை செய்ய முடியாது. கணவன் தான் மனைவிக்குரிய கடமையை, பிள்ளைக்குரிய கடமையை, அந்த குடும்பத்துக்குரிய கடமையை அவன் செய்தாகவும். அப்போ ஒரு கணவன் அந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ளவும். அதனாலதான் வேதம் என்ன சொல்கிறது, நீங்க அங்கே ஐஸ்வர்யமோ ஏழ்மையோ நீங்க ஒன்றாக இருந்து ஒவ்வொருடைய துக்கத்தை தாங்கி ஒவ்வொருடைய காரியத்தை நீங்க செய்தே ஆகவும். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொன்றை நாங்கள் தேடி நாங்கள் அடைகிறதற்காக நாங்கள் தேவண்ட பொறுப்புகளில் இருந்து விலகுறோம். அதனால தான் பொறுப்பானது நீங்க வாக்கு அங்கே கொடுத்து நீங்க அங்கே பெற்றுக்கொள்ளுகிறீங்க. நீங்க அதை செய்து ஆக வேண்டும். இன்னொருவர் அங்கே செய்து அதை சாதிக்க முடியாது. தேவன் அதை விரும்பி யாருக்கு அது கொடுக்கப்பட்டதோ அதை அவர் செய்ய விரும்புகிற தேவனாயிருக்கு. அதனாலதான் வேதம் அதை எங்களுக்கு போதிக்கிறோம். பொறுப்பானது ஒவ்வொரு மனிதனும் அதை செய்தே ஆக வேண்டியதாயிருக்கிறது. ஆமென். பாருங்கள், இன்று நீங்கள் ஜனங்களை கவனிப்பீர்களானால், என்ன கவனமாக்கல், இன்று நீங்கள் ஜனங்களை கவனிப்பீர்களானால் இரு ஆவிகள் உள்ளன. எத்தனை ஆவி? இரு ஆவிகள். ஒன்று பரிசுத்த ஆவி, மற்றது பரிசுத்தம் இல்லாத ஆவி. கவனிங்க, ஜனங்கள் இவ்விரு ஆவிகளிலும் ஒன்றினால் ஆட்கொள்ளப்படுகின்றன. இந்த இரு ஆவியில ஏதாவது ஒரு ஆவியினால் அவங்க என்ன செய்யப்படுகிறாங்களா? ஆட்கொள்ளப்படுகின்றன. இரண்டுமே எப்படியா? பக்தி வாய்ந்தது. இரண்டுமே பக்தி வாய்ந்தது. இரண்டுமே பக்தி வாய்ந்தது. அதுதான் யாக்கோபும் ஏசாவும். அங்கே காயினும் ஆபேலும், யூதாசும் இயேசு. பாருங்க, எல்லாமே எப்படி? பக்தி. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு கண்டுகொள்ள முடியாம பக்தி தான். இவர்கள் இருவருமே பக்தி உள்ளவர்களாய் இருந்தது போல இன்று இரு சாராரும் பக்தி உள்ளவராய் இருப்பதை நாம் காண்கிறோம். பாருங்கள், அதே ஆவி. ஜனங்கள் மரிக்கின்றனர், ஆனால் ஆவி மரிப்பதில்லை. அது தொடர்ந்து செல்கிறது. இருவருமே பக்தி வாய்ந்தவர்கள். ஒருவர் பரிசுத்தாவியை பெற்று அவர் வாழ வேண்டிய பிரகாரமாக தேவ பக்தி உள்ளவராயும் நேர்மையாகவும் வாழ்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் உங்களை ஒரு காசுக்கு கூட ஏமாற்றாமல் நேர்மையாய் உங்களுக்கு உதவி செய்து உங்களிடம் நல்லவராய் இருப்பார்கள். மற்ற சாராரோ அதற்கு மாறாக இருப்பார்கள். ஆயினும் இரண்டுமே பக்தியுள்ள ஆவிகள். இரண்டுமே எப்படியா? பக்தியுள்ள ஆவிகள். இவரெண்டும் ஒன்று பரிசுத்தாவி, மற்றது பரிசுத்தம் இல்லாத ஆவி. நீங்கள் கவனிப்பீர்களானால் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் என்றும் உரிமை பாராட்டினாலும் அவர்கள் உங்களை கேலி செய்து உங்களை உருளும் பரிசுத்தர் என்று அழைப்பார்கள். அவர்களால் முடிந்த அனைத்துமே செய்வார்கள். அவர்கள் என்றென்றும் மாறாத தேவனுடைய வார்த்தையை அது எழுதப்படவில்லை என்பது போல் அசட்டை செய்வார்கள். அவர்கள் இங்கு பாருங்கள், நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு கையில் சுருட்டை வைத்துக்கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆம், நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், ஆனால் சிறிது மது அருந்துவது தவறென்று நான் நினைக்கவில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்களா? சிறு மருந்தாதுன்னா அது தவறு இல்லை என்று அவங்க சொல்லுவாங்க. சிறு மது அருந்துவது தவறென்று நான் நினைக்கவில்லை என்பார்கள். பாருங்கள், நான் நினைக்கவில்லை என்று அவர்கள் கூறுவதை கவனித்தீர்களா? ஆனால் தேவனோ வித்தியாசமாய் நினைக்கிறார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் பாருங்கள், அவர்கள் அதன் மேல் துப்புகின்றனர். அது முற்றிலும் உண்மை. ஆனா அவங்க என்ன செய்றாங்க? கிறிஸ்தவம் பக்தியா நடக்க அவங்க என்ன செய்வாங்க? முயற்சிப்பாங்க. ஆனா இது தவறு இல்லை என்பதை நினைப்பாங்க. அங்கதான் காரியம் இருக்கு. பாவம் என்பது அவிசுவாசம். சிறு சிறு காரியம், குடிக்கிறவன் நாளைக்கு குடிக்காம அவன் நீதிமானா மாறலாம். ஆனா தேவண்ட வார்த்தை தவறு இல்லை என்றதுதான் நான் பேச விரும்பும். எல்லாரும் குடிக்கிற காரியங்கள் இன்றைக்கு பாவம் இருக்கு. அது பாவத்தின் தன்மையாயிருக்கு. அதுக்காக குடிங்கன்னு நான் சொல்லல, ஊழியக்காரன் அதை சொல்ல மாட்டான், அது தவறு. ஆனா நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் உங்களோட வாழ்க்கையில் அது முடியாம ஒரு காரியத்துல போயிருக்கு, ஆனா அது மட்டும் நீங்க தேவனுடைய ஸ்தானத்தை வந்தாடே. ஆனா ஒருவேளை தேவன் ஒரு நாள் பேசுற வேளையில நீங்க சடுதியா மாறல். ஏன்னா தேவன் தொடுகிற வேளையில அவன் பாவத்தை தேட முடியும். ஆனா அதுல என்ன காரியம், என்னத்தை நான் இங்க உணர்த்த விரும்புறேன்டா, அது தவறு இல்லை என்று சொன்னா அது பெரிதான பாவம். நீங்க
பாவம் என்றா அது பாவம்தான். வெத்தில சப்பக்கூடாண்டா அது சப்பக்கூடாதான். புகையில போடக்கூடாண்டா தவறு. சிகரெட் தவறுண்டா தவறு தான். மது தவறுண்டா தவறு தான். நீங்க குடிக்கிறதுனால அது பரவாயில்ல என்று சொல்லக்கூடும். அதுதான் காரியமாயிருக்கு. ஏன்னா இந்த வெளிநாடுகளில் இந்த என்ன சொல்றது, இந்த பியர் காரியங்கள் அவங்களுக்கு பாவம். அவங்க அது ஒரு காரியமா பசிக்காக அவங்க என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. பிள்ளைகளோட சேர்ந்து கூட குடிப்பான். ஏன்னா அது ஒரு காரியம் இல்லை, ஒரு கப் அடிப்பான். ஆனா வேதம் அது தவறண்டா. நீங்க என்ன ஒரு பரிசுத்த ஜாதி, உங்களை உலக ஜனத்தை விட்டு தேவன் வேறு பிரித்திருக்கு. ஒரு ராஜ்யத்துக்காக நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டிய ஜனமா இருக்கிறீங்க. அப்ப அவங்க எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக, பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுத்ததுக்காக பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏனென்றா அது தவறாயிருக்கு. அவர்கள் கொடுத்தது மாத்திரமில்லை, இன்றைக்கு அவங்க என்ன, இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம், ஒவ்வொரு வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இதுதான் நடைமுறையாயிருக்கு. ஆனால் இலங்கையில் அப்படி குறைவு. ஆனாலும் காலப்போக்கில் அந்த நாகரிகங்கள் என்ன செய்யலாம், அதிக உச்ச நிலைக்கு வரலாம். ஏன்னா ஒவ்வொரு நாகரிகம் படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கு. அப்ப பாருங்க, அதான் திகசுவா இந்த இரு ஆவிகள் அவங்க சபைக்கு சென்றாலும் அது பரவாயில்லை என்ற ஒரு காரியத்துக்கு வந்தா அது பிசாசினாலே ஆட்கொள்ளுகிற காரியமா. உங்களோட பாவத்தை நீங்க உணரும். கர்த்தாவே, இதுல இருந்து எனக்கு விடுபட முடியாது, தேவன் உதவி செய்யும். இது பரவாயில்ல, கொஞ்சம் குடிச்சு அவர் ஒன்று நினைக்க மாட்டார்ன்றா அது பெரிதான பாவம். நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. ஆமை, தேவன் பாவியை ரட்சிக்க தான் வந்தான். ஒரு காரியத்திலிருந்து விடுபட முடியாதவனை ரட்சிக்க தான் தேவன் வந்தார். அதனாலதான் நாங்க தேவனுக்கு அங்கே ஒப்பு கொடுக்கும். அதான் நீங்க பொறுப்புகள் இருந்து நீங்க விலகியோட முயற்சிக்கிறீங்க. தேவன் வார்த்தை என்னத்தை குறைக்கிறது? தேவன் உன்னை என்ன செய்ய அனுமதித்திருக்கிறார்? உன்னை ஒரு கிறிஸ்தவனா ஏன் இந்த பூமியில வைத்திருக்கிறார்? தேவன் நாம உன்னுடைய அங்கே உன்னிடத்திலிருந்து அது வெளிப்படவன். தேவனை என்ன கொண்டு தேவன் எண்ணத்துல மகிமைப்பட விரும்புகிறார்? தேவன் எண்ணத்தை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? அதுல தேவன் நாம மகிமைப்படுதா? அதை தான் நீங்க காண வேண்டியதா இருக்கு. ஏண்டா தேவன் ஒரு நோக்கம் இல்லாம ஒரு கிறிஸ்தவன் அவர் அழைப்பதில்லை. அவர் அதான் ஒரு மனிதனை தேவன் அழைப்பாரானால் அவனுக்காக அவர் யாவையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவன் ஆயிருக்கு. அந்த மனிதன் தன்னுடைய காரியத்தை நினைக்காம தேவன் எதை சொல்லுறாரோ அவன் செய்து அதை கடந்து செல்ல வேண்டும். அதைதான் யோனா செய்திருக்கணும். யோனா நினைச்சான் பிரஜாதி என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது உன்னுடைய வேலை அல்ல, அது அவன் நினைக்க வேண்டிய காரியம் அல்ல. தேவன் அங்கு அனுப்புவாரானால் தேவன் அங்கே வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமே. ஏண்டா நினைவேக்கு யோனா அங்கே பிரசங்கிக்க பண்ணவனும் அவனுடைய செய்தி கேட்டு அந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பே அவர் தீர்மானித்திருந்தார். ஆமே. அதை யாருமே மாற்ற முடியாது. அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவன் எதை முன்குறித்தாரோ தேவன் மாற்ற முடியாது, அது உங்களுக்கு தான். அதான் உங்களுக்கு சொல்ற, தொழிலுக்காக நீங்க பிடிபட்டு ஒரு காரியத்தை முயற்சிக்காதீங்க. தேவன் உங்களுக்கு முன்னுரைத்திருந்தா அது உங்களோட வாசல் படியிலே வந்தே ஆகும். ஏன்னா அது மாற. ஆனா எங்களோட அவிசுவாசங்கள் இருக்க மட்டும் தேவன் ஒரு காரியத்தை அவர் அங்கே தாமதித்து கொண்டிருப்பார். ஏன்னா தேவன் ஒரு நோக்கத்துக்கு அவருடைய நோக்கங்கள் பலதரப்பட்டது. எங்களோட அவிசுவாசத்துக்காக ஒருவேளை அவர் தள்ளி வைக்கிறதும் இல்லை. தேவன் ஒரு நோக்கத்துக்காக ஒரு ஆபத்துக்கோ ஒரு மகிமைக்கோ ஏதாவது ஒரு காரியத்துக்கு அவர் தள்ளி வைப்பார். அதுல நாங்க எந்த மனிதன் மூக்கு நுழைக்கலாம், எந்த மனிதன் அவசரப்பட்ட ஒரு கருத்தை சொல்ல முடியாது. தேவன் ஒரு சித்தத்தை அங்க வைத்திருப்பார். அதனால அவருடைய நியதி தான் அங்கே நிறைவேறி ஆகும். எந்த மனிதன் போராடுகிறதுனாலும் எது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இலங்கையில போராட்டங்கள் கூட எதுவுமே பிரயோஜனம், தேவன் அங்க அனுமதித்தா எதுவுமே நடக்கா. அங்க தேவன் அனுமதித்திருக்க. ராஜாக்களை கடினப்படுத்த தேவன் பிரியமா இருந்தா அது கடினப்பட்டு தான் ஆகவும். ஆனா கிறிஸ்தவங்க அந்த போராட்டங்களை நாங்க விரும்பலாம். நாங்க தேவனிடத்துல போராடுற வேளையில தேவன் எங்கட காரியங்களை தேவன் எங்களுக்காக யாவை மாற்றுவார். ஆமென். அதனாலே தேவன் அந்த நாள் வரும்போது நாங்க அதை சந்திக்க தயார். ஆனா நாங்க ஒரு காரியத்தை அதை நாங்க வரவேற்கிறோம். ஏண்டா அவங்களோட உரிமை, அது மதத்துக்காக அவங்க எதையும் அஞ்சாம செய்யறாங்க, அதை நாங்க பாராட்டும். அதே போல நாங்க இருக்கோம், அவர்களை விட 10 மடங்கு நாங்க அதிகமா இருக்கோம்.
நாங்கள் மரித்தா தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் மரிக்க விரும்பும். அவருக்காக நாங்கள் மரிக்க விரும்பும். அவருடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே தேவன் எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, யோனா விலகியோட, வேதம் அழகாக சொல்ற, அவன் சமூகத்தை விட்டு விலகியோட முயற்சித்தான். ஆனா விலக தேவன் சூழலை தான் மாத்தி கொண்டிருந்தான். ஆமென். அவனை தள்ளிவிடு, மீன் சாப்பிடன்று தேவன் அனுமதிக்கு. அதான் தெரிந்து கொள்ளுதலாயிரும். நாங்கள் அதிலே சந்தோஷப்படுகிறோம். தெரிந்து கொள்ளுதலானது எவ்வளவு முன்னதாக இருக்கு. மோசே ஓடி போனான், 40 வருஷம் தாமதித்தது. ஆனா தள்ளி போடையில தேவன், அவன் தான் அங்க வர வேண்டியதாயிருக்கு. ஆமென். ஆனா தேவனை மறந்த ஜனங்கள், துன்மார்க்கர் போனாங்க, தேவன் போவே அனுப்பிட்டு. ஆமென். பாருங்க, அதான் தேவன்ட கிருபை. அதான் திகர்ஷா, கிருபையை நான் பிரசங்கிச்சா நீங்க ஏன் நான் வந்திருக்கேன்னு நீங்க ஓடி இருக்கு. ஏண்டா அது பிரியோசனம். ஆனா தெரிந்து கொள்ள, ஆனா வேதமானது அவர் என்ன சொல்றார், அது சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும். யார் முன்குறிக்கப்பட்டானோ அவன் தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றவனாயிருப்பான். ஆமென். அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த கால பொழுதுல, இந்த ஆண்டுல நீங்க நினைத்து கொள்ளுங்க, தேவன் எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான். நீங்க ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு நபரும் நினைங்க, உங்களோட பொறுப்புகள்ல இருந்து நீங்க தவறி ஓட வேண்டாம். உங்களோட பொறுப்பு என்ன என்பதை நீங்க இல்லாவிட்டா நீங்க கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றா தேவன் ஒவ்வொரு காரியங்கள் அவர் விரும்புகிறார். அதனால நீங்க தேவனுக்கு நீங்க பயந்து நடக்க வேண்டிய ஜனம். நீங்க தேவனுடைய வழியில நடக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்க சரியா செய்யுங்க. அதுல நீங்க எரிச்சல் படாதீங்க, அதுல நீங்க கோவப்படாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய பொறுப்பா இருக்கு. நீங்க தான் அதை செய்யும். உங்களுக்கு இயலாமையினா என்று நீங்க உங்களோட பொறுப்பை தட்டி கழிக்கலாம். அது உங்களுக்கு, உங்களோட ஸ்தானம். ஒரு பெண்ணுக்கு 10 மாதம் சுமக்கணும்னா அது ஆண் வந்து சுமக்கலாம். அது அவதான் சுமந்தா. ஏனென்னா நீ பெண்ணா சிருஷ்டிக்கப்பட்டிருக்க, அது உன்னுடைய கடமை. ஒவ்வொரு காரியத்திலும் வளர்த்து நீ ஒரு பரிசுத்த, இந்த உலகத்தில் ஒரு நல்லொரு மனிதனா அந்த மனிதனை உருவாக்குவது தேவன் வச்ச வழி என்றா நீ அதை செய்துதான் ஆகும். அதுக்கு கஷ்டங்கள் பார்க்க பிள்ளைகள், அதுக்கு அங்கே அதிக குழப்படி என்றால் அதுக்காக நீங்க உங்களோட பதவியை நீங்க விட்டு விலகி ஓடியலாம். திகசா அதுக்காக உங்களோட பொறுப்புகளை நீங்க தள்ளி விடையலாம். நீங்க அதுக்கு தான் நீங்க உண்டாக்கப்பட்டீங்க, அதுக்கு தான் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டீங்க. அப்ப நீங்க அதை செய்துதான் நீங்க ஆகவும். அது உங்களுடைய கடமை. இன்னொருவன் செய்ய தேவன் கடமையை அங்க வைக்க. அப்ப அதே போலதான் ஆவிக்குரிய விதத்திலும் தேவன் ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பொறுப்பை தந்திருக்கு. நான் தான் உங்களுக்கு அடிக்க சொல்ல, தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு. இன்னொருவர் இடராம், இன்னொரு மனிதனை எப்படி ஆதாயப்படுத்தி கொண்டு வர, இந்த சமூகத்தில் எப்படி இந்த சபையை ஒவ்வொரு ஆவிக்குரிய விதத்தில் வளர்த்து, அதெல்லாம் பொறுப்பு. ஒருவர் சொல்லி செய்ய, அதான் நான் சொல்றேன், சொல்லி செய்கிறது எனக்கு விருப்பமே. நீங்க உணர்ந்து செய்யும், உற்சாகப்பட்டு நீங்க காரியம். ஆனா இன்னைக்கு காரியங்கள் சோர்வடைகிறத நாங்க பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மனிதனுக்கு அதிக சிந்தை, அதிக பிரச்சனை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலம். ஏன்னா தேவனுக்கு நாங்க அதிக நேரம் கொடுக்காதபடினால காரியங்கள் அங்கே மாற்றப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதனால நாங்க சிந்திக்க வேண்டிய கால பொழுதாயிரும். ஏன்னா இனி வர வர காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம். அதனால நீங்க பெண்கள் அதிக நினைங்க, பெண்கள், சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு காரியங்கள், ஆண்கள், தாய்மார்கள், ஒவ்வொருவருக்கும் அங்கே பொறுப்பு இருக்கு. வயதானவன அவங்களுக்கு பொறுப்பு இல்லாண்டு இல்லை. வயதானவங்களுக்கும் என்ன, நீங்க மூப்பற சாணத்தை, மூப்பற மற்ற வருங்கால அவங்க என்ன செய்யணும், பார்த்து பழம். நீங்க அதுக்கு சாட்சியா இருக்கணும். வயதாகிற வேளையில நீங்க என்ன அதிக பரிசுத்த வாழ்க்கையில நீங்க வாழும். உங்களோட நடவடிக்கை, உங்களோட பேச்சுக்களை கண்டு அடே இந்த சௌரன், இந்த மூப்பர், இந்த சௌரி, இந்த வயதான பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவ மரித்து போன, அப்படி உங்களை சொல்லும். அப்படிப்பட்ட காரியங்கள் பேசப்படும். ஆனா உங்களை வேறு விதமா பேசுற மாதிரி தான் உங்களோட ஜீவியங்கள் இருக்கு. வளர்ந்து வர்ற வேளையில நீங்க ஒவ்வொரு காரியங்கள்ல மாற்றப்படுது. அப்ப இனி வர்ற போற சந்ததி எப்படி வரும்? ஆனா தேவன் தன்னுடைய ஜனங்களை காத்துக்கொள்ற தேவனாயிருக்கும். அப்ப அதனால உங்களுடைய பொறுப்புகளை எப்படி ஜோனா தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகியோட முயற்சித்தான். அதனால தீர்க்கதரிசி
பொறுப்புகளை குறித்து அதிகமாக பேசின வேளையிலே இன்றைக்கு ஜனங்களுக்கு அதை பேச வேண்டும் என்று இந்த புதிய ஆண்டில் நான் அங்கே விரும்பினேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதன், நான் தொடக்கம் ஒவ்வொரு மனிதனும் அதை சிந்திக்கவும், ஒவ்வொருவரும் எங்களோட பொறுப்புகளில் நாங்கள் அசையாதபடி சரியான விதத்தில் நாங்கள் நடந்து தேவனுக்கு கணக்கத்தை கொடுத்து என்னத்துக்காக எங்களை அழைச்ச, ஏன் என்ன ஒரு கிறிஸ்தவனா தெரிந்து கொண்டா, அவருடைய விருப்பம் என்ன, அதை நாங்கள் செய்ய வேண்டிய ஜனமாயிருக்கு. நாங்கள் ஆவியோடு அவரை உண்மையோடு தொழுது கொள்ளும். என்ற சரீரத்தில் அவர் மகிமைப்பட விரும்பினா அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும். எங்களோட அலங்காரங்கள், எங்களோட உடைகள், இன்னைக்கு பெண்கள் வந்து நீங்கள் நீட்டு உடுப்பு போடுறீங்க, ஆனால் அதுலேயும் கவனமாயிரும். ஏன்னா நீங்கள் இறுக்கமாக போடுறீங்க, அதுவும் வந்து கஷ்டம். ஏன்னா நீட்டாக போட்டாலும் இறுக்கமாக போட்டால் உங்கள் கொஞ்சம் என்ன கஷ்டம். அதால் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் உணர்ந்து போடுங்க. போட்டுட்டு முகத்தையும் தலையும் பார்க்குற நீங்கள் தானே, இப்போ உடுப்பையும் பாருங்கள், பின்னுக்கு திருப்பி பின்னுக்கு முன்னுக்கும் பாருங்க, ஏன்னா அதையும் பாருங்கள், சரீரங்களையும் பார்த்து நீங்கள் வாங்க. ஏன்னா அந்த காரியங்கள் நான் நோட் பண்ணினேன், அதுக்காக தான் சொல்லுவேன். எல்லாரும் மேலே நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் சில நேரத்தில் நீங்கள் அதை உணர மாட்டீங்க, ஃபுல்லாக போட்டன்னு ஒரு சந்தோஷத்தில் வருவீங்க, அது எனக்கும் சந்தோஷம். ஆனால் இறுக்கங்கள் இல்லாதபடி நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் கவனிங்க. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை பரிசுத்த ஜனமாக அவர் அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு விலையேற பெற்ற ஜனம், உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்லலை. ஏனென்றா தேவன் ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் இந்த செய்தி எங்களுக்கு கொடுத்து, இந்த செய்தியை விட்டு நாங்கள் அசையாதபடி அதை முழு இருதயத்தோடும் விசுவாசித்து நடக்க தேவன் எங்களுக்கு ஒரு சபையை ஏற்படுத்தினா அது மிகவும் ஒரு ஸ்லாக்கியமாயிருக்கு. இன்றைக்கு அநேகர் இந்த சத்தியத்தை விட்டு போடுறதை பார்க்க, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத பார்க்க, இன்னொரு காரியத்துக்காக சபை இன்னைக்கு ஸ்தாபனங்கள் சபையை கட்டிட்டு போகிற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, ஜனம் இருந்து பிரசங்கித்தா சரி என்ற ஒரு நோக்கத்துக்கு போகிறோம். ஆனால் நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நாங்கள் கண்டு நடக்கணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மடி நேரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக உமது சோதரம். கர்த்தாவே, நீர் வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசின தயவுக்காக உமது சோதரம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பொறுப்புகளில் இருந்து தவறி போகாதபடி தகப்பனே கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக உமது சோதரம் சோதரம் சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான காலை பொழுதுக்காக தகப்பனே எங்களை தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, இன்றைய நாளிலே, இந்த முதல் வாரத்திலே, இந்த புதிய ஆண்டிலே எங்களோடு நீர் பேசினீர். ஆம் கர்த்தாவே, நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளிலிருந்து ஆம் கர்த்தாவே நாங்கள் தவறி ஓடுகிறவர்களாயிருக்கிறோம். உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யாதபடி எங்களுடைய சிந்தையினாலே நாங்கள் மாறி போய் கர்த்தாவே அதிலிருந்து உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி ஓடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் யோனாவை கொண்டு இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு நீர் பேசினீர். ஆம் கர்த்தாவே, அவன் உமக்கு ஒரு பயந்த மனிதனாயிருந்தாலும் அவன் தன்னுடைய ஞானத்தினாலே அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை விட்டு ஓடி போக முயற்சித்தான். ஆனாலும் கர்த்தாவே, அவன் நீர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாயிருந்தபடினாலே அவன் ஓட முடியாமல் இருந்தது, அவன் மறைந்து போக முடியாமல் இருந்தது. அவன் நடுக்கடலின் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்தாலும் உமக்கு மறைந்திருக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் நீர் அவனை கண்ட தேவனாயிருக்கிறீர், நீர் சிருஷ்டிகராயிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, அதே போல இன்னைக்கு அநேக மனிதர்கள் உம்மை மறந்து போய், தங்களுடைய ஸ்தானத்தை மறந்து போய், தங்களுடைய ஊழியங்களை மறந்து போய், தங்களுடைய நிலையை மறந்து போய் கர்த்தாவே இன்றைக்கு அலைந்து திரிந்து உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசினீர். நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உமக்குள்ளாக உம்மை கனம்படுத்த வேண்டும்,
குடும்பமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்றது போல நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி குடும்ப வாழ்க்கையிலே உம்மை வெளிப்படுத்தி குடும்ப சூழலை உமக்காக அமைத்து குடும்பமாக உம்மை தேட வேண்டும் என்பது உம்முடைய நோக்கமாயிருக்கிறது. அதற்காகவே நீர் ஏதேனிலே அந்த குடும்பத்தை ஏற்படுத்தின தேவன். ஆம் கர்த்தாவே, ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து உம்மை ஆராதித்து நடக்க வேண்டும் என்று நீர் விரும்பின தேவனாயிருக்கிறீர். அதே போல கர்த்தாவே, இந்த நாட்களில் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை வெளிப்படுத்த வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உமக்காய் ஜீவிக்க வேண்டும். இந்த பூமியிலே உம்மிடத்தை ஆண்டவரே சித்தத்தை செய்து ஏனோக்கை போல எலியாவை போல அவர்கள் உம்மோடு கூட நடந்து சஞ்சரித்து கொண்டு காணப்படாமல் போனது போல கர்த்தாவே, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலின் காலத்திலே அந்த விதமான பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நீர் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டீர். அதிலே கர்த்தாவே, நாங்கள் வந்தடையும்படியாக உம்முடைய கிருபை எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை இழந்து போகாதபடி, அந்த பொறுப்பை இழந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் அதை தட்டி ஒளிந்து போகாதபடி நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு வந்து கர்த்தாவே எனக்கு இரக்கம் செய்யும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், இன்னென்ன காரியத்திலே நான் விடுபட முடியாமல் இருக்கிறது, இன்னென்ன பாவங்கள் நான் செய்ய விட முடியாமல் இருக்கிறது கர்த்தாவே, இன்னென்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே உம்மையும் என்னையும் பிரித்து கொண்டிருக்கிறது தகப்பனே. கர்த்தாவே, நான் எதை இழந்தாவது எந்த காரியத்தை விட்டாவது நான் உம்முடைய சமூகத்தை வந்தடைய ஆண்டவரே உமக்குள்ளாக வந்தடைய நீர் எனக்கு உதவி செய்யும் என்று இன்றைக்கு நீங்கள் வாஞ்சிப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீர். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அவனுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். குருடனுக்கு வழிகாட்ட அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுக்க அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். நடக்க முடியாத முடவனுக்கு அவர் நடக்க விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அங்கே கூனிக்கு அவர் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அதே வண்ணமாக இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைகளுக்கு அவர் பரிகாரியாயிருக்கிறார். அதனாலே கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே நீர் ஜீவிக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை எச்சரிக்கிறீர். நாங்கள் மூழ்கி போகாதபடி பாவத்தை நீர் பாவமாய் பிரசங்கிக்கிறீர். ஆண்டவரே, நீர் சொன்னீர் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற வேளையிலே அது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டு உணர்த்துவார் என்று. அதனாலே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் எங்கள் பாவத்தை நீர் வெறுக்கிறீர், பாவத்துக்கு எதிராக நீர் பேசுகிறீர். அன்றைக்கு எலியா அந்த பாவத்துக்கு எதிராக சமரசம் இல்லாமல் பேசினது போல கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக அது எங்களுடைய கிருபை அல்ல, எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை அல்ல, உம்முடைய அநாதி சிநேகமாயிருக்கிறது, உம்முடைய கிருபை ஆயிருக்கிறது, உம்முடைய இரக்கமாயிருக்கிறது. அதனால் எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட செவிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் கேட்க போர்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.